ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு சரியான நேரம் எது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சரியான நேரம் காலை 5:47 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. பொதுவாக நிறைய பேருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அக்ஷய திருதி அப்படின்னாலே தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் கூறவே இல்லை. தங்கத்துக்கு நிகராக வேறு சில பொருட்களும் நம்ம வாங்கலாம். அப்படி வாங்கினாலும் நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இதில் நம்ம முதலாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நம்ம கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன மண்பானை, உப்பு, சர்க்கரை, மஞ்சள், இதெல்லாம் செல்வத்தை பெருக்கக்கூடிய பொருட்கள். இந்த மாதிரி பொருட்களை நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம சமையல் அறையில் நம்ம வச்சோன்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். போக நம்ம இன்னும் அக்ஷய திருதி அன்னைக்கு இன்னும் வேறு என்ன சில விஷயங்கள் பண்ணி நம்ம வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம தானம் தர்மமும் என்ன செய்யலாம், பண்ணலாம். அப்படி எந்த மாதிரி பொருட்களை நம்ம தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இது வெயில் நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொடை கூட எல்லாத்துக்கும் தானம் பண்ணோன்னா நம்ம வீட்டில் செல்வம் வளம் பெருகும். அதே மாதிரி நீர் மோர் வெயில் ஓவராக இருக்கிறதுனால அதையும் இலவசமாக எல்லாத்துக்கும் நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ணால், நம்மகிட்ட காசு நல்ல செல்வ செழிப்போடு இருந்துச்சுன்னா அன்னதானம் பண்ணலாம். அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு செட்டு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நம்ம யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறத அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நம்ம அக்ஷய திருதியை செய்யலாம். அதே மாதிரி நமக்கு இதில் எதுவுமே முடியலை அப்படின்னு சொன்னோன்னா, காலையில் நம்ம ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கு பற்ற வச்சு ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ட்டு நம்ம ஒரு 3 தடவை சொன்னாலே போதும். அந்த மகாலட்சுமி அம்மையார் மனம் குழந்து நமக்கு செல்வ செழிப்பையும் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார்கள். Thanks for watching. Bye.